guys, welcome back to Year the Bird Trainer. So இன்னைக்கு ஒரு புது அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். போன வீடியோல நான் சொல்லிருப்பேன் am I going to quit YouTube அப்படின்லாம். நான் கண்டிப்பா கிடையாது. என்னன்னாலும் YouTubeல நான் வீடியோஸ் போடுறதை மட்டும் நிப்பாட்ட மாட்டேன். எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் நம்ம. அது என்ன வீடியோனா, போன வீடியோல நான் கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்துருப்பேன். நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உண்மையாக நீங்க வேற லெவலு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி நான் என்ன இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த டேங்க் தான் இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த டேங்க் நான் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, நீங்க கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆமா, மீன் தொட்டியை தான் நம்ம கழுவ போறோம். இதுக்கு முன்னாடி நான் மீன் தொட்டியை கழுவுற வீடியோ போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட 11,000 பேருக்கு மேல பார்த்து எனக்கு பயங்கர சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல என்ன எக்ஸ்ட்ராவா இருக்க போகுதுன்னா, என் வீட்டில் இருக்கிற எல்லா பெரிய ஷார்க்கையும் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். அது மட்டும் இல்லாம ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒன்று நான் பண்ணலான்னு இருக்கேன். அது ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம அது என்ன சேலஞ்சுன்னு வேணா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். சரியா? இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால என் சேனல் நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நீங்க ஷேர் பண்ணி இந்த வீடியோவை அனுப்புவீங்க நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஸோ ஸ்டார்ட் பண்றது எங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோல என்னென்னவா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டேங்க்ல நம்ம தண்ணியை நிரப்ப போறோம். டேங்கை நல்லா கழுவி தண்ணியை நிரப்பணும். நிரப்பினதுக்கு அப்புறமா ஷார்க் தொட்டியில இருக்கிற அந்த தண்ணியை ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருக்கிற ஷார்க் எல்லாத்தையும் இந்த டேங்க்ல போட போறோம். ஷார்க் மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ராவா 2-3 மீன்லாம் இருக்கு உள்ளுக்குள்ள. அது என்னன்னே எனக்கு தெரியல. தொட்டி கன்றாவியா இருக்குது. சாக்கடை நாத்தம் கூட அடிக்காத ஒண்ணுதான் குறை. இன்னைக்கு அதை நம்ம பண்ண போறோம். ஸோ வாங்க, இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. வீடியோ இல்ல, தொட்டியை கிளீன் பண்றது அவ்வளோ ஒரு ஹெக்டிக்கான ஷெடியூல்ல இதை நான் வீடியோவை எடுக்கணும். வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி அனுப்பணும். சேம் டைம் தொட்டியை கழுவுறேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பிஸியான டைம்ல இதை நான் பண்றேன்றதை நீங்களும் புரிஞ்சு அதுக்கேற்ற சப்போர்ட் எனக்கு தருவீங்கன்னு நான் நம்புறேன். நான் எந்த காலேஜ்ல படிக்கிறேன் இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கலன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து கேளுங்க, இல்ல லிங்க்டின்ல வந்து கூட நீங்க என்ன ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்டினோட ஐடியா நான் தரேன். கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம். இதோ நம்ம ஸ்னோ காமி. ஹாய் ஸ்னோ. ஹாய். சரி வாங்க, இப்போ நம்ம தண்ணியில் வந்து நரைக்கலாம். ஸ்னோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது இப்போ தான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கு. அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஸ்னோவை பற்றி நான் போடுறேன். இந்த வீடியோ சீக்ரெட்டாக இருக்கும். ஸோ டேங்கை இங்கே வச்சாச்சு. அடுத்தது இதில் தண்ணியை நிரப்ப போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான டியூப்லாம் இருக்குது, எடுத்து பண்ணலாம். வாளியில் எதுக்கு நான் தண்ணி கொண்டு போகிறேன்னா, அந்த சின்டெக்ஸ் டேங்கை கொஞ்சம் அப்படியே ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நிறச்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த தொட்டியை க்ளீன் பண்ண போறோம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு நான் தொட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்குறேன். பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடாதீங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியை வெளியே எடுத்து ஊற்றணும். தண்ணியை வெளியே எடுத்து ஊற்றினதுக்கு அப்புறமா மீனை ஒவ்வொன்றா பிடிச்சி
நம்ம அங்கே இருக்கிற அந்த டேங்க்குக்கு மாற்ற போகிறோம் அந்த டேங்க். ஓகேவா? ஸோ இது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்க போகுது எனக்கு. மழை வேறு வருது, கிளைமேட் வேறு சரியில்லை. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பட் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நம்ம இந்த வேலையை முடிச்சாகணும். ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லை, இன்றைக்கி இந்த மீன் தொட்டியை இப்போ நான் கழுவ போகிறேன். ஸோ வாங்க போகலாம். நான் மீனை எப்போ பிடிப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அப்படி என் கூட ட்ராவல் ஆனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய பேசலாம். வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல தண்ணியில் வந்து எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு. இது வந்து நான் சொன்னேன்ல, போன வருஷம் வீடியோ எடுக்கும்போது கழுவுனதோடு சரி, இன்னும் இதை கழுவவே இல்லை. சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எக்ஸ்ட்ராவாக தண்ணி மட்டும் ஆட் ஆகிட்டே இருக்கும். தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சு, அதனால தான் இன்றைக்கி நம்ம இதை கழுவ போகிறோம். ஸோ வாங்க தொட்டியை கழுவ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வித்தவுட் எனி டீலே. ஒரு மீன் வருது. தண்ணியோட கலரை பார்த்தீங்கல்ல. இப்போ நீங்கள் எல்லாம் கேட்கலாம், இவ்வளோ அழுக்காக இருக்குது தண்ணி, ஆக்சிஜன் சப்ளையே இல்லை, ஆனாலும் உங்கள் மீன் எப்படி உயிரோடு இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மீனுங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது. எவ்வளோ தான் தண்ணி கம்மியாக இருந்தாலும், எவ்வளோதான் ஆக்சிஜனே இல்லாமல் இருந்தாலும், இந்த மீன்களால் கம்மியான ஆக்சிஜன்லையும் சர்வே பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதுதான் உண்மை. இதனால தான் இந்த மீனை இன்னும் என்கிட்ட 8 வருஷமாக இருக்குது. 8 வருஷம் என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற ஒரே ஒரு 8 வருஷம் என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற இந்த ஒரே ஒரு பெட்னா இந்த ஃபிஷ்ஷஸ் தான். இவ்வளோ நாள் என் கூட இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்டு இதுதான். ஸோ அதனால தான் இதுங்களை நான் பயங்கர கேர் பண்ணுறது இல்லைனாலும் வருஷத்தில் ஒரு தடவை சுத்தமாக தொட்டியை கழுவிடுவேன். என்னையே காமிடா வீடியோவில். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீன் தண்ணியை குறைக்க மீன் வெளியே வருதுன்னு பார்த்தா அதுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல் நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு. அதுங்க வெக்கப்பட்டு தண்ணிக்குள்ளேயே இருக்குது. இப்போ கூட வந்துட்டு பாரு. சரி இங்கே காமி. எப்படினாலும் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, வெயிட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் சொன்ன மாதிரி. மீன் வருது நம்ம இதில் வீடியோ எடுத்துட்டு. காய்ஸ் ஆல்மோஸ்ட் பாதி தண்ணிக்கு மேலே எடுத்தாச்சு. நம்ம காவாசி தண்ணி தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக மீன்கள் ரொம்ப குதிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நானும் என் தம்பியும் சேர்ந்து இந்த மீன்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி அங்கே போட போகிறோம். கேமரா ஏன் மூஞ்சி பக்கம் காமிச்சா மீனெல்லாம் இங்கே வெளியே வருது. சரி, நம்ம இப்போ மீனெல்லாம் அங்கே மாற்றலாம். ஓகேவா? கன்சிடர் திஸ் ஆஸ் எ நெட். இதை வச்சு தான் இப்போ நான் மீனை பிடிக்க போகிறேன். ஸோ மேக்ஸிமம் நானே ட்ரை பண்ணுறேன் பிடிக்க. அப்படி என்னால் மட்டும் பிடிக்க முடியலன்னா ஷெல்டனை நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட போகிறேன். ஸோ வாங்க இந்த மீனெல்லாம் பிடிக்கலாம். இப்போ ஒரு மீன் பிடிச்சிட்டேன். இதை என்னால் காமிக்க முடியல, காமிச்சா வெளியே சொல்லிடும். வாங்க டேங்குக்கு சீக்கிரம் மாற்றலாம். வாங்க. இது ஒரு நல்ல சரியான ஒரு ஒயிட் ஷார்க்கு. ஒரு வழியாக ஒரே ஒரு மீனை தான் மாற்றிருக்கோம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மீனையும் மாற்ற போகிறோம். ஸோ வாங்க மாற்றலாம்.
இன்னொரு பெரிய மீன் பிடிச்சிட்டேன். ஸோ இதோடைய சைஸ் பார்த்தீங்கல்ல, என் கையை விட கம்மி, இங்கே கம்மி, என் கையை விட நீளமாக இருக்கு. ரொம்ப நேரம் என்ன சைஸ்ல இருக்குடா. அப்பா எங்கப்பா இந்த வீடியோ மில்லியன் வியூஸ் போகுமா இல்லை நீங்கள் இதை போக வைப்பீங்களா? இவ்வளோ பெரிய ஷார்க்குக்கு போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஒரு பேராசை தான். அடுத்து ஒரு பெரிய ஷார்க்கா பிடிக்கலாம். ஸோ இந்த ஒரு டெக்னிக் வந்து நான் கண்டுபிடிச்சதுனால எப்படி நான் மீனுக்கு மேலே அப்படியே துணியை போட்டால் அது எங்கேயுமே போக மாட்டேங்குது, அமுங்கிடுது. முன்னாடி எல்லாரும் வலையை கீழேருந்து போடுவாங்க, நான் மேலேருந்து போடுற மீனை பிடிக்கிறேன். வித்தியாசமா இல்லையா? ஓ மை குட்னஸ், எவ்வளோ பெரிய ஷார்க். இதை தான் நம்ம போன வாட்டி போட்டோம். எவ்வளோ பிடிச்சிருக்கு. இது என்னன்னா மீன் கையில இருந்து வலிக்குது பயங்கரமா. ஏங்கப்பா இது எவ்வளோ பிடிச்சி. இத்தோண்டு சைஸ்ல வாங்கினதுங்க 8 வருஷத்துக்கு முன்னால 2015 14 நினைக்கிறேன். இல்லை இது மட்டும், இந்த கருப்பு ஷார்க் மட்டும் 2013 வாங்கினேன்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே 2015. சைஸை பார்த்தீங்கன்னா ஐயோயோ. Come on, let's go for the next one. ஆல்மோஸ்ட் இருக்கிறதுலே பெரிய பெரிய மீனெல்லாம் பிடிச்சாச்சு. இனி இருக்கிறதுல கொஞ்சம் சின்ன மீன் தான். எல்லாமே டயர்ட் ஆயிடுச்சுங்க இப்படி பிடிச்சிட்டே இருந்ததுனால. ஸோ அங்கே ஒரு மீன் வந்து இருக்கு. Finding life along the way, melodies we haven't played. No, I don't want no rest. Echoing around these walls, fighting to create a song. I don't wanna miss a beat. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on we'll go. உண்மையாவே ஒரு பேபி ஷார்க் அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஐயோ துணியை மறந்துட்டேன். சின்ன சின்ன மீன் தான் இருக்கு. See the horizon, turn us to thousands, and we'll grow in number, fueled by thunder. See the horizon, turn us to thousands. இது ஒரு பேபி ஷார்க்கு. இது இங்கே முட்டை விட்டுறது கிடையாது, இது நான் கடையில் வாங்கிட்டு வந்ததுதான். ஸோ அது எவ்வளோ குட்டியாக இருக்குது. Rays, and on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. கேட்காமி இதுக்கு மேலே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குட்டி மீன் தான் இருக்குது. மேக்ஸிமம் பெரிய மீன் எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சு, அங்கே போட்டாச்சு.
இந்த குட்டி மீனெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக தண்ணியை காலி பண்ணி அதுக்கப்புறம் அந்த குட்டி மீன் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் கேட்கலாம் அந்த சின்டெக்ஸ் டேங்க் எவ்வளோ விலை அப்படின்னு. 1300 அந்த சின்டெக்ஸ் டேங்க்கு இந்த ஒரு நாள் தொட்டியை கழுவுறதுக்காக நான் 1300 கொடுத்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ கேட்கல இவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்களே தப்பு இல்லையா அப்படின்னு. நமக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று செய்யும்போது காசு போனால் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மீன்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நமக்கு வேணும். ஸோ இந்த வருஷம் தொட்டியை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிடுவோம். அடுத்த ஒரு வருஷத்துக்கு க்ளீனிங் தேவை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். கேமரா அங்கே வச்சு ஆன் பண்ணியிருக்கியா? ஸோ பண்ணிட்டேன். வாளியில் தண்ணியை கோரும்போது அந்த ஒரு குட்டி கேட் ஃபிஷ்ஷு world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who hurt my cry. இது கேட் ஃபிஷ்ஷு. இது வந்து ஒரு ஆல்பினோ கேட் ஃபிஷ்ஷு. ஸோ கண்ணு பார்த்தீங்களா ரெட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு பேட் வாங்கி விட்டுருக்கோம். ஸோ இதோடைய டேலும் ரொம்ப அழகாக இருக்கும். அம்மா அப்பா அப்பா கருப்பு கலர்ல இவ்வளோ சின்ன மீன் இருக்கு. உள்ளுக்குள்ள தானே. கேமரா அங்கே வச்சிருவா. அங்கே வச்சிரு கேமரா. Force reality. Why can't you just let me eat my weight in glee? I live inside my own world of make-believe. Kids screaming in their cradles, profanities. Some days I feel skinny, இந்த சைடு then I'll be up. இந்த சைடில் இருக்க தொட்டியில் இருக்கிற செடிக்கெலாம் ஒட்டிக்குவோம். வீடியோ ஓடிட்டு தான் இருக்கு. கட் பண்ணி பொறி வீடியோ. இல்லை காமி யாரு. ஸோ ஏதோ ஒரு மீனா இல்லை என்னன்னு தெரியல, உள்ள செத்து கிடக்கு. அதோடைய எலும்பு மட்டும்தான் மிச்சம் இருக்குது. ஸோ இது எதோடைய ரிமைன்ஸ்னே தெரில. ஸோ இனி தொட்டியை ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனால இது எதோட மண்டையோ மாதிரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இதோடைய 2 கண்ணு மாதிரி இருக்குது இல்லையா. கழுவி வச்சா தெரியும். ஸோ காய்ஸ் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இது 2 பார்ட்டாக நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 வீடியோ வச்சுக்கலாம். ஒரு வீடியோ ஃபுல் தொட்டியை க்ளீன் பண்ணுறதாகவும், 2வது வீடியோவில் இந்த தொட்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த மீன்களை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதாகவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் யுவர் த பர்ட் ட்ரைனர் சைனிங் ஆஃப்.